ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகள் சிறந்தது அல்லாஹு தஆலாவுடைய வார்த்தை என்றும் வழிமுறைகளில் சிறந்தது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிச் சென்ற வழிமுறைகள் என்றும் வழிமுறைகளில் மிகவும் மோசமானது இஸ்லாத்தின் பெயரால் ஏற்படுத்தப்படக்கூடிய புதுமைகள், அப்புதுமைகள் அத்தனையும் பிதஅத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள் அத்தனையும் நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியை ஆரம்பமாக ஞாபகப்படுத்தி கொண்டவனாக, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹுத்பாவை ஆரம்பிப்பதற்கு முன்னால் பின்னால் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அப்படியே முன்னால் வாங்க. இடைவெளிகள் இருக்கிற நேரம், இடங்கள் இருக்கிற நேரம், பின்னால் லேட்டாகி வாரவங்க உங்களுடைய பிடரிகளை தாண்டி முன்னால் வர பார்ப்பாங்க. அந்த பாவச் செயல்கள் நடக்கக்கூடாது என்பதற்குத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடரிகளை தாண்டி செல்லக்கூடாது என்ற தடையை விதித்தார்கள். அதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. முன்னால் வந்து இடம் எடுத்துருங்க, பின்னால் வாரவங்க பின்னால் இருந்து கொள்ளட்டும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பான நன்மைகளை நீங்கள் தவற விட்டுவிட வேண்டாம் என்பதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸுடைய சுருக்கம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்பாவிலே நாம் வட்டியும் அதனுடைய நவீன வடிவங்களும் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை மாத்திரம் சுருக்கமாக நானும் நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். மிக விரிவாக தெளிவாக பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பாக இருந்தாலும் கூட இந்த தலைப்பு ஹுத்பாவிலேயே ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான நோக்கமும் காரணமும் நிறைய சகோதரர்களுக்கு இந்த செய்தி போய் சேர வேண்டும் என்பதற்கு தான். அதல்லாமல் நாம் ஏனைய நாட்களில் ஹுத்பா அல்லாத சந்தர்ப்பங்களில் இதனை மிக விரிவாக பல கோணங்களில் நாம் ஆராயலாம். அந்த விடயங்கள், பேசப்படக்கூடிய செய்திகள், தெளிவுகள் சமூகத்துக்கு போய் சேரக்கூடிய வாய்ப்புகளை பார்க்கிற நேரம் மிக மிக குறைவாக இருக்கிறது. காரணம், ஜும்ஆவுக்கு ஏதோ ஒரு வகையில் கட்டாயமாக நாம் சமூகம் தந்தே ஆக வேண்டும் என்பதற்காக நாம் வருகிறோம். அதனால் இந்த ஹுத்பாக்களில் அதிகமானவர்கள் கலந்து கொள்கிறோம். இந்த செய்திகள் அவர்களுக்கு போய் சேரும். ஏனைய வகுப்புகளையோ அல்லது வேறு சந்தர்ப்பங்களை நாம் எடுத்துக்கொண்டால் இந்த தகவல்கள் போய் சேருவதற்கான வாய்ப்புகள் மிக அரிதாகவே இருக்கிறது என்பதனால் ஹுத்பாவில் இதனை ஞாபகப்படுத்தலாம் என்ற ஒரு அடிப்படையில் இதனை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தலைப்புக்குரிய நோக்கம் என்னென்று சொன்னால், வட்டி என்பது பாவம் என்பது தெரியும், அதனுடைய விபரீதங்களும் தெரியும். ஆனால் இன்று எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய ஏவல் விலக்கல்களோடு இருக்கக்கூடிய தொடர்புகள் மிக மிக குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் நாம் அல்லாஹுடைய ஏவல்களுக்கு கட்டுப்படுவதும் சரி, அவை அல்லாஹுடைய விலக்கல்களில் இருந்து நாம் தூரமாக இருப்பதும் சரி, எங்களோட வாழ்க்கையில மிக மிக குறைவாகவே இருக்கிறது. பாவம் என்பது பாவமாகவே விளங்கல என்ற அளவுக்கு
எங்களுடைய வாழ்க்கையில் இன்று பாவங்களும் நன்மைகளை போன்று எங்களோட வாழ்க்கையில் ஒன்றோட ஒன்று கலந்திருக்கிறது. இந்த வட்டியும் அவ்வாறுதான். வட்டியுடைய ஆபத்து தெரியும். இந்த வட்டி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாஇல வைத்து முழுமையாகவே அது இல்லாமக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி தன் குடும்பத்தில் இருந்தேயே அதை இல்லாமல் ஆக்கினார்கள். இதனை நான் இல்லாமல் செய்கிறேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த வட்டியுடைய ஆபத்துகள், அதனுடைய விபரீதங்கள் எல்லாம் தெரிந்திருந்தாலும் எங்களோட சமூகத்தில் இன்று அவ்வாறான விழிப்புணர்வுகள் வழங்கப்படுவது குறைவாக இருக்கலாம். தெரிந்திருந்தாலும் அவைகள் எல்லாம் இன்று ஹலாலான ஒரு விடயம் போன்று மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா திருமறையில மிக தெளிவாக நமக்கு இதனை எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ் திருமறையில சொல்லுகிற நேரம், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். விசுவாசிகளே, நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், தக்வா செய்து கொள்ளுங்கள். வதரு மா பக்கிய மினர் ரிபா, வட்டி என்ற இந்த விடயத்தை நீங்கள் முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுங்கள். இன்குந்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையான விசுவாசிகளாக இருந்தால். யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அல்லாஹ் இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் பொழுது சொன்னானே, நீங்க நம்பிக்கையாளர்களே என்று. அந்த நம்பிக்கையில் நீங்க உண்மையாகவே முஃமின்களாக இருக்கிறீங்களா இருந்தா, நீங்க நம்பிக்கையாளர்களாக இருப்பீர்களாக இருந்தால் வட்டியை நீங்கள் முழுமையாக தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்படி உங்களால் அந்த வட்டியை தவிர்ந்து கொள்ள முடியவில்லையா, ஃபஇல்லம் தஃஅலு, நீங்க அந்த வட்டியை தவிர்ந்து கொள்ள முடியவில்லை என்றால், அதனை உங்களால் விட்டுவிட முடியாது என்றிருந்தால், ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வோடும் ரசூலோடும் போர் செய்வதற்கு நீங்கள் தயாராகுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வோட சண்டைக்கு ரெடியாகுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தன்னோடு போர் செய்ய வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவத்தை சர்வசாதாரணமாக எந்த விதமான கேரும் இல்லாம நாம் அதை பொருட்படுத்தாமல் இன்று வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகிறோம் என்று சொன்னால், எந்த அளவுக்கு நானும் நீங்களும் ஈமானில் பலவீனமானவர்களாக இருக்கிறோம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை ஆரம்பிக்கிற நேரமே அல்லாஹ் விசுவாசிகளை என்று ஆரம்பிக்கிறான். அந்த வசனத்தை முடிக்கிற நேரமும் நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அதனை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். அதையும் தாண்டி உங்களால் முடியவில்லையா, நீங்க தவிர்க்க முடியாது என்று சொல்கிறீர்களா, அல்லாஹ்வோடு ரசூலோடு யுத்தம் செய்வதற்கு தயாராகுங்கள் என்று இந்த வட்டியுடைய ஆபத்தை சொல்லுகிறான். இது எனக்கும் உங்களுக்கும் புரிகிறதில்லை, எங்கட சமூகத்தில் உள்ளவர்களுக்கு தெரிகிறதில்லை. இன்னைக்கு சாதாரண நாம நோமலா போய் வாகனங்களை வட்டிக்கு நம்ம என்ன செய்யறோம், வாகனங்களை எடுக்கிறோம். காரணத்தை கேட்டால் நின்னுடைய தேவை என்று சொல்லுகிறோம். அன்பான உறவுகளை, அல்லாஹ் இந்த உலகத்தில் என்னையும் உங்களையும் படைக்கிற நேரமே நாம் வாழுகிற காலத்தை தீர்மானித்து அந்த வாழ்க்கைக்குரிய ரிஸ்கையும் அளந்து வைத்திருக்கிறான். நாம் ஹராத்தில் செல்லணும் என்ற தேவை அல்லாஹ் வச்சில்ல. ஷைத்தான் என்ன செய்வான் என்றால் எங்களை ஆர்வமூட்டுவான், எங்களை தேவையுடையவர்கள் போல ஆக்குவான். எங்களுக்கு அந்த ஹராத்தின் பக்கம் தேவையை எப்படி நாம் சென்று விட வேண்டும் அதற்கான முறையில் ஆர்வத்தை தருவான். அதனாலதான் இன்றைக்கு நாங்க பினான்ஸ் பண்ணி வாகனங்களை எடுக்கிறோம். அந்த வாகனங்களை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்றோம் தெரியுமா, எனக்கு தேவை இருக்கிறது, என்னுடைய வியாபாரத்தை டெவலப் பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும் என்று காரணங்களை சொல்லுகிறோம். இது அல்லாஹ்வோ ரசூலோ நமக்கு காட்டிய வழிமுறையா இல்ல, இது ஷைத்தானுங்களுக்கு ஏற்படுத்துகிற வழிமுறை. இந்த நிலைமையில் நானும் நீங்களும் மரணித்தோம் என்று வையுங்க, நாம் இந்த வட்டியை பொறுப்படுத்த நிலையில் இதற்கு நாம காசு கட்டக்கூடிய நிலைமையில் என்னுடைய உங்களுடைய மரணம் வந்து விட்டது என்று சொன்னால் யார் இதற்கு பதில் சொல்றது? இந்த வட்டியிலிருந்து என்னையும் உங்களை காப்பாற்றுறது யாரு? இன்னைக்கு ஒரு ஹராமா விளங்குதான்னு பாருங்க. ஒரு வாகனத்தை எடுக்கிறதாக இருந்தால் சிம்பிளா போய் எடுக்கிறோம், எனக்கு தேவைன்னு சொல்றோம். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா அவனுடைய வழிமுறையில் இந்த உலகத்திலே வட்டி என்பதனை மிக பயங்கரமான மோசமான ஒன்றாக சொல்லுகிறான். அவனுடைய சுன்னா. அப்படி சொல்லி இருக்கிற ரப்பு நீங்க நெருங்காதீர்கள் என்று சொல்லுகிறான், விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறான். அப்படி நீங்க செய்வீர்களாக இருந்தால் அல்லாஹ்வோடும் ரசூலோடும் போருக்கு தயாராகுங்கள் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் சாதாரணமான ஒன்றா நினைச்சு பாருங்க. இதுக்கு எனக்கும் உங்களுக்கும் காரணம் சொல்ல இயலுமான்னு பாருங்க.
ஏன் காரணத்தை சொல்லி செல்லுகிறோம் என்றால் நாங்க இங்க பலவீனமானவர்களாக இருக்கிறோம். ஒரு பாவத்தை சுட்டிக்காட்டி இது பாவம் என்று சொல்லுகிற நேரம் அதனை தவிர்த்து கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கு மேலான சொன்னால் என்னுடைய உங்களுடைய ஈமானிய பலவீனம் அது. அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய அந்த சம்பவத்திலே வரக்கூடிய அந்த ஒரு சகோதரருடைய சம்பவத்திலே விபச்சாரத்தை நெருங்குகிறார். அல்லாஹுவை பயந்து கொள் என்று சொல்லுகிறார். யாரும் கேள்வி கேட்கிறதுக்கு இல்ல. எந்த விதமான அவருக்கு எந்த காரியத்தையும் செய்ய முடியும். முழுமையாக சந்தர்ப்பத்தை கண்முன்னால் காண்கிறார். அல்லாஹுவை பயந்து கொள் என்ற ஒரே ஒரு அச்சத்தை அந்த பெண்மணி சொல்லுகிற நேரம் அந்த அச்சத்திற்காக அந்த வாலிபர் ஒதுங்கவில்லையா? இதை போல எனக்கும் உங்களுக்கும் ஹராத்திலிருந்து ஒதுங்கிறதுக்கு அல்லாஹ்வோட சண்டையிடுவதற்கு தயாரா என்று கேட்கிற அளவுக்குள்ள ஒரு பாவத்தை விட நானும் நீங்களும் தயாரா நினைச்சு பாருங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அந்த அடிப்படையில் இந்த பாவம் சர்வ சாதாரணமாக மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் தவிர்த்து கொள்ள முடியாது என்பதல்ல. இந்த வேலை நாங்கள் அதே வாகனத்தில் செல்கிற நேரம் எக்ஸிடென்ட் ஆகி மவுத்தாகிறோன்னு வைங்க, யார் அதுக்கு பொறுப்பு? அந்த பாவத்திலிருந்து என்னையும் உங்களையும் காப்பாற்றுறது யாரு? எனவே அன்பான உறவுகளை, அந்த ஹராத்தை நானும் நீங்களும் புரிந்து கொள்ளணும். பெரும்பாவங்களில் ஒன்றாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்களே, அந்த பாவத்தை எங்களுடைய அழித்து விடக்கூடிய 7 பாவங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, அப்படிப்பட்ட எங்களுடைய நன்மைகளை அப்படியே இல்லாமாக்கி விடக்கூடிய ஈமான்ல பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாவத்தை தான் அல்லாஹு தஆலா இப்படியான சவால் விட்டு நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்பதனை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கிலர் ரிபா. வட்டி சாப்பிடுகின்றவனை அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வ மூகிலஹு, உன்ன கொடுப்பவன், வ காத்திபஹு, அதை எழுதுகின்றவன், வ ஷாஹிதைஹி, அதற்கு சாட்சி எழுதுறவன், எல்லாரையும் அல்லாஹ் சபிப்பானாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிக்கிறார்கள். அதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் வெறுமனே நான்டா சாட்சி மட்டும்தான், சாப்பிடலாம் இல்லை, யாருக்கும் நான் வட்டி கொடுக்கவில்லை என்று அந்த பாவங்களை வகை பிரித்து, நான் எழுதல்ல, நான் அதுக்கு யாருக்குமே வட்டிக்கு சாப்பிட கொடுக்கல, நான் வட்டி எடுக்கல, வெறுமனே சாட்சியாக இருந்தேன், ஏன்னா மோசடி பண்ணிடப்படாது பாருங்களா, அதற்காக வேண்டி நான் சாட்சியாளராக இருந்தேன் என்று சொல்லி அப்படி பாவத்தில் தப்பலாம் என்று நம்ம நினைத்தால் கூட அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க தெரியுமா? சாப்பிடுகின்றவன், சாப்பிட கொடுப்பவன், எழுதுகின்றவன், சாட்சியாளன், அத்தனை பேருமே ஹும் சவா, எல்லாருமே பாவத்தில் சமமானவர்கள். நான் சின்ன பாவத்தை செஞ்சிட்டேன், சின்ன வட்டியை செஞ்சிட்டேன் யாரும் சொல்லலாது. நான் எழுதினதை மட்டும்தான் செய்தேன், நான் சாட்சியாளராக மட்டும்தான், நான் சைனை மட்டும்தான் வச்சேன்னு யாருக்கும் சொல்லலாது. எல்லாருமே அந்த பட்டியலுக்குள் வந்து பாவத்தில் சமமானவர்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். முஸ்லிம்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான உறவுகளே, இப்படி இந்த வட்டி என்று சொல்லுகிற நேரம் இன்றைக்கு எங்கட வாழ்க்கையில சில நிர்பந்தமான நிலையில சில விடயங்கள் நடக்கலாம். அது எங்களுக்கும் உங்களுக்கும் சக்திக்கு அப்பாற்பட்டது. அரசாங்கத்தால எத்தனையோ விஷயம் இருக்குது வட்டி. ஏன்னா இந்த விஷயத்தை சொல்ற நேரம் இதெல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பாங்க. பாவத்திலிருந்து ஒதுங்கணும்னு சொன்ன ஒதுங்கிறதுக்குரிய அந்த மனநிலையில் இல்லாத நேரத்தில் நம்ம வட்டியே சாப்பிடக்கூடாது என்று சொன்னால் அது செய்யறது வட்டி இல்லையா, இது வட்டி இல்லையா என்றெல்லாம் கேட்போம். அன்பான உறவுகளை, இந்த அதாவது நாம் எந்த நாட்டில் கட்டுப்பட்டிருக்கிறோமோ அது எங்களுக்கு எங்களுடைய சக்தியை மீறிய ஒன்றாக இருந்தால் அதுக்கு குற்றம் பிடிக்கப்பட மாட்டோம். நாம் அணிகின்ற ஆடையிலிருந்து, சாப்பிடுகின்ற உணவிலிருந்து, நாம் பயணிக்கின்ற அத்தனையிலுமே வட்டி கலந்துதான் இருக்கிறது. யாருக்குமே என்ன செய்யலாது, வாகனம் ஒன்றை எடுத்தால் நான் இதற்கு இன்சூரன்ஸ் போட மாட்டேன்னு சொல்லலாது. இன்சூரன்ஸ் இல்லாம பாதைக்கு என்ன செய்யலாது, வாகனத்தை போடவே முடியாது. நேரடியா வந்து சொல்றேன், இதனை நாங்க என்ன செய்வோம், நீதிமன்றத்துக்கு போடுவோம், நீங்க 25,000 ரூபாய் கட்டணும்ன்றான். நம்ம ஆடையை கொடுக்கிறோம், டெக்ஸ் கட்டித்தான் ஆகிறான். அவன் எடுக்கிறதுக்கு வட்டியா கொடுத்துட்டு தான் இருக்கிறான். சாப்பிடுகிற நாம் உணவுகளுக்கு வட்டியை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான். நாம் நடக்கிற பாதைகளுக்கு வட்டியை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான். இதெல்லாம் எங்களுக்கு சக்திக்கு அப்பாற்பட்டது. இதெல்லாம் வந்து நம்மகிட்ட என்ன செய்ய, அறிவுபூர்வமான கேள்வி மாதிரி கேட்கக்கூடாது. நாம் எதனை தவிர்த்து கொள்ள முடியுமோ, எதில் நாம் விழாமல் எங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியுமோ அதற்குரிய வழிகளை யோசிக்க வேண்டும். அந்த வகையில் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை, சில செய்திகளை இந்த இடத்துல சுருக்கமாக ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன்.
இன்று நம்முடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்னென்னு சொன்னால், மாற்று சமூகங்களோடு போய் நம்ம என்ன செய்வோம், கடன் கொடுக்கல் வாங்கல ஈடுபடுவோம். தேவை என்று வருகிற நேரம் அந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு மாற்று சமூகங்கள்கிட்ட போய் ஒரு 10,000 15,000 20,000 1,00,000 வாங்கிடுவோம். அவனுடைய தொழிலே அதாத்தான் இருக்கும். இதுக்கு என்ன செய்யறதுன்னு சொன்னா, மிச்சம் அதிகமா நம்ம எல்லாம் போட மாட்டோம். நீங்க 10,000 எடுத்தீங்களா ஒரு மாசத்துக்கு 100 ரூபாய் தரணும். மாசத்துக்கு நீங்க 100 ரூபாய் இதுக்கு அதிகமா தரணும் என்றால் பரவாயில்லை, 10,000 ரூபாய்க்கு 100 ரூபாய் தானே அப்படின்னு நம்ம யோசிப்போமே தவிர, இந்த 100 ரூபாய் என்னுடைய வயிற்றில் நான் செலுத்தக்கூடிய, என்னுடைய வயிற்றில் நான் உண்ணக்கூடிய நரகத்தின் நெருப்பு என்று ஞாபகம் வருதில்லை. அல்லாஹ்வோட போர் செய்ய நீ தயாராகி என்று சொன்ன அந்த சவாலுக்கு நானும் என்ன செய்கிறேன், ரெடி என்று சொல்ற மாதிரி எங்களுக்கு விளங்குதில்லை. இது ஒரு பெரிய பாவம் என்று விளங்குதில்லை. இன்று எங்களுடைய பெண்கள் சில நேரங்களில் இஸ்லாத்துல இந்த அறிவில பலவீனமானவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த மாதிரி வட்டியில ஈடுபடுறாங்க. போய் பணத்தை எடுக்கிறது, அந்த பணத்தை எடுத்துட்டு அதுக்கு 100 ரூபாய் கட்டுறது. சில நேரங்கள்ல அது அப்படியே அது சிறியதா 100 ரூபாய் என்று வாடுறது, கட்ட முடியாம போய் அது பெருசா மாறுறது, தன்னுடைய சொத்துக்களை இழந்து போறக்கூடிய அளவுக்கு நாங்க பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, இப்படி எல்லாம் இது பெண்களுக்கு மத்தியில் அதிகமா இருக்குது. பெண்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஏதாவது ஒன்றை ப்ரெஷர் பண்றதாக இருந்தா பெண்களுடைய ஒரு பங்களிப்பு இருக்குது. அவங்க சொல்லுவாங்க, யாருமே யார்ட்டையும் கேட்டு தாராங்க இல்லையே, இந்த அவர் தானே கொடுக்குறாரு, ஒரு 100 ரூபாய் தானே போய் எடுத்துட்டு வாங்கலன்னு தூண்டி விட்டுருவார். கஷ்டம் அந்த பிரச்சனை தாங்க முடியாம என்ன செய்வாருன்னா அந்த ஆணும் போய் வாங்கிடுவார். அன்பான சகோதரர்களை, நானும் நீங்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 100 ரூபாய் 1 ரூபாயாக இருந்தாலும் கூட எங்களுக்கு அது கூடாது என்பதனை, ஹராம் என்பதனை புரிந்து கொள்ளணும். அதே போல இன்னும் ஒரு வகையான வட்டி முறை இருக்குது, என்ன தெரியுமா? சீட்டு பிடிப்பார்கள். அதாவது 10 பேர் சேர்ந்து ஒரு அமௌண்ட்டை போட்டு என்ன செய்யறது, சேர்த்து அது மாதம் 10,000 20,000 என்று போட்டு அதை என்ன செய்வாங்க, சீட்டு குலுக்கி போட்டு எடுப்பாங்க, நம்பர் வர மாதிரி. இது முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? இதுல முடியுமான ஆகுமான ஒரு சிஸ்டமும் இருக்குது, பிழையான ஒரு முறையும் இருக்குது. அதுல முதலாவது முறை என்னன்னு சொன்ன, 10 பேரும் சேர்ந்து என்ன செய்வாங்க, காசை போடுவார்கள். 10,000 என்று சொன்னால் 10 பேரும் சேர்ந்தா 1,00,000. முதலாவது கண்டிஷன் என்ன, யாரு சேர்க்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முதல் சீட்டு அப்படின்றாங்க. இப்போ 10 பேர், அந்த 9 பேருமே ஏனைய 9 பேர் என்ன செஞ்சிருவாங்க, சரிப்பா எடுத்துக்கோங்க பிரச்சனை இல்லை, அந்த அக்ரிமெண்ட்ல தான் வாரது. இது ஒரு முறை. இரண்டாவது ஒரு விஷயம் இருக்கு, என்ன தெரியுமா? 10,000 போடுறது, முதல் சீட் அவருக்கு கொடுத்துட்டு அடுத்தடுத்த சீட்டுகள் வருது, அதுல ஒரு கமிஷன் வேணும்னு சொல்லுவார்கள். இரண்டாவது ஒரு ஆள் எடுக்கிறாரா, நீங்க எனக்கு ஒரு கமிஷன் தரணும் அப்படின்றாங்க. இந்த கமிஷன் என்பது எதற்கு அவங்க வைக்கிறாங்கன்னு சொன்ன, ஏனே 9 பேருக்கிட்டையும் சேர்த்து நான் உங்களுக்கு தரணுமா இல்லையா, அது சேவிஸ் சார்ஜ் மாதிரி அப்படின்றாங்க. உங்களை யார் சேர்க்க சொன்னா, உங்களை யார் இந்த பணியில ஈடுபட சொன்னா, நாம எங்கட காசை கொடுத்துட்டு எங்கட சல்லியை திருப்பி எடுக்கிறதுக்கு சேவிஸ் சார்ஜ் கொடுக்கணுமா? இன்று இப்படி ஒரு நடைமுறை இருக்கிறது. இதெல்லாம் பிழையாக விளங்குதே இல்லை. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இதெல்லாம் நமக்கு இந்த நடைமுறையில வித்தியாசமான முறையில் நாம் அறியாமலே என்ன செய்யுது, எங்கள்கிட்ட இருந்து காசு பிடுங்கக்கூடிய, எங்களிடமிருந்து இந்த பிழையான வழிமுறைகள் காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதனை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னொரு முறையான செய்தி என்னன்னு சொன்னால், நம்ம கடைகளுக்கு போய் பொருட்களை வாங்குறோம். கடைகள்ல பொருட்களை வாங்குறோம், ஃப்ரிட்ஜோ அல்லது வாஷிங் மெஷினோ ஏதாவது ஒன்று வாங்குறோம்னு சொன்னா அவன் ஒரு நிபந்தனையை சொல்லுவான், 6 மாசத்துக்குள்ள வட்டி இல்லை, 6 மாசத்தை தாண்டினா வட்டின்றான். 6 மாதத்துக்குள்ள இல்ல வட்டி இல்ல, 6 மாசத்தை தாண்டிச்சண்டா வட்டின்றான். இப்ப இதை என்ன செய்வோம், 6 மாசத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்துருவோம். ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அவன் அப்படி தாரது எங்களுக்கு ஒரு ஏமாற்று வியாபாரத்தை தான் செய்கிறான். அது நானும் நீங்களும் கட்ட முடியும் என்று நினைத்தாலும், எங்களுக்கு அழகுபடுத்தி காட்டினாலும், ஷைத்தான் அவர்களுக்கு இதெல்லாம் அழகுபடுத்தி காட்டுவான். இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்படி நானும் நீங்களும் ஒரு விஷயத்தில் ஈடுபடுகிற நேரம் 6 மாசத்துக்குள்ள கட்ட முடியாத பல சூழல்கள் உண்டு. இன்னைக்கு நீங்க போய் பாருங்க, சிங்கரா இருக்கலாம், இன்னும் உள்ள என்ன நிறுவனங்கள் அந்த இடத்துல வச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள போய் கேட்டீங்கன்னா தெரியும் எத்தனை பேர் வீட்டில இருந்து தூக்கிட்டு வந்தேன்னு தெரியும். அது ஏன் என்று சொன்னால், அன்பான உறவுகளே, அதுல அவன் என்ன செய்கிறான், அதுல பறக்கத்தில்ல. அவன் அதை என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் விளங்காம எங்களுக்கு ஒரு கணக்கை போட்டு செய்கிறான். அது 6 மாசத்துக்குள்ள செலுத்த முடியாத ஒரு நிர்பந்தமான சூழலுக்கு நாம் மாற்றப்படுகிறோம்.
அல்லாஹு தஆலா அந்த நிலைக்கு என்னையும் உங்களையும் தள்ளக்கூடாது. நாம் அவ்வாறான முறையில் சென்று விட்டோம் என்று சொன்னால் அந்த நிர்பந்த நிலை வரும். அதனால நாங்க மாட்டிடுவோம். எந்த அளவுக்கு தெரியுமா? இப்ப நம்ம கிரெடிட் கார்டு பாவிக்கிறோமே, கிரெடிட் கார்டு பாவிச்சேன்னு சொன்ன அந்த குறிப்பிட்ட நாள் தாண்டி விட்டது என்று சொன்னால் விளங்காம என்ன செய்யுது, வட்டியில நாங்க போயிடுறோம். ஆனா கிரெடிட் கார்டுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் தார அப்படின்னு சொல்றானா இல்லையா? இத மாதிரி பல சலுகைகள் எங்களுக்கு கண் முன்னால காட்டப்படுகிறது. ஷைத்தான் அலங்காரப்படுத்துகிறான். அழகா காட்டி என்ன செய்யப்படுகிறதான நம்ம போய் விழுந்துடுறோம். எங்களுக்கு தெரியுது பின்னால என்ன நடக்குது, அதுக்குள்ள அவனுடைய நிபந்தனைகள் என்ன, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நிறைய நம்ம இந்த மாதிரி போய் மாட்டின மனிதர்களை பார்க்கிறோம். எனவே இந்த மாதிரியான வட்டி முறைகள், எங்களுக்கு தெரியாத நவீனமான முறைகள் எல்லாம் இன்னைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்குது. இதில் போய் விழுந்து விட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு எழும்பவே முடியாத ஒரு சூழல் உருவாகும். நிறைய பேர் இந்த மாதிரி பார்த்துருக்கிறோம். அதுல இன்னொரு ஸ்பெஷலான ஒரு வேலை என்ன தெரியுமா? இன்னைக்கு காசு இருந்தா காசை சம்பாதிக்கலாம்னு ஒரு தியரியை கொண்டு வந்திருக்கிறோம். காசு இருந்தால் காசை தேடலாம். அது எப்படி தேடுறது? நாம கஷ்டப்படுறது இல்லை. எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்குதா, அந்த 10 லட்சம் ரூபாய வியாபாரம் செய்யற ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு அவர் கேட்கிறாரு, உங்கள்ட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்தா தாங்க, நான் திருப்பி தரும் பொழுது 50,000 தருகிறேன், 50,000 தருகிறேன் என்று சொல்றார். இவர் பார்த்தாரு, 10 லட்சம் சும்மா ஒரு மாசம் வச்சு நாங்க எப்படி இருந்தாலும் வச்சுட்டு சும்மா தான் இருக்க போறேன், 10 லட்சத்தை கொடுப்போமே, ஒரு 50,000 ரூபாய் கூட கிடைக்குமே என்று கொடுத்து விடுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய வியாபார முறைகளில் விரிவாக பேசப்பட வேண்டிய விடயங்களாக இருந்தாலும் சுருக்கமாக சொல்றதா இருந்தா, வியாபார முறைகளில் முலாரபா, முஷாரகா, முராபஹா என்று இருக்குதா இல்லையா? இந்த வியாபார முறைகளில் நாம் என்ன செய்யணும்? காசை கொடுக்கிறது பிரச்சனையே இல்லை. அந்த காசில் என்ன வரணும் என்றால் பர்சன்டேஜா சொன்னதுக்கு பிரச்சனை இல்லை. நாம இந்த காசை கொடுக்கிறோம், நாங்க முஷாரக்காவா செய்கிறோம், எங்கட காசுக்கு ஒரு பர்சன்டேஜ் கிடைக்குது, என்ன பிரச்சனை இல்லை. ஒரு அமௌண்ட்டை தீர்மானிச்சிட்டோம் என்றாலே என்ன நடந்துரும், அங்க பிழைச்சிருவோம் நாங்க. இன்னைக்கு அதை டார்கெட் பண்ணியே வாழ்ற மனிதர்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்க. 10 பேருக்கு என்னமாவது ஒரு 5 லட்சத்தை கொடுத்துட்டோம்டா, இவர்கிட்ட ஒரு 20, அதனாலதான் கடன் கொடுக்க முடியாது என்கிற அளவுக்கு மாறிவிட்டது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் எடுத்து விட்டு திருப்பி கொடுக்கிற நேரம் சிறப்பாக கொடுத்தார்கள் என்பது ஹதீஸ், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை. ரசூலுல்லாஹ் அதை சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப கடன் எடுத்துட்டு திருப்பி ஒப்படைக்கிற நேரம் அவனுடைய மனம் பூரிப்படைகிற விதத்துல அவனுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுக்கிறதுன்றது வேற விஷயம். நம்ம தருவோம் என்று சொல்வதும் அல்ல, இவ்வளவு என்று சொல்றதும் அல்ல. நம்ம என்ன செய்யறது, தந்த அந்த உதவிக்காக வேண்டி நம்ம செய்யறது. கொடுக்கவில்லை என்றாலும் பிரச்சனையே இல்லை. இன்றைக்கு அந்த கடன் உதவியை செய்ய முடியாத அளவுக்கு நிர்பந்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? உனக்கு தந்தா எனக்கு 0, எதுவுமே இல்லை, அவனுக்கிட்ட கொடுத்தா எனக்கு மாசம் ஒரு 10,000 தருவான் என்ற மனநிலைக்கு எங்களோட சமூகம் மாற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு என்ன நடக்கிறதானால் இது இந்த மாதிரியான வேலைகளை செய்து நாம் லாபம் ஈட்டுவதற்கு என்றே ஒரு முறையை போன்று இவ்வாறான வழிமுறைகளை நம்முடைய சமூகத்தில் காட்டப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதே போல் அன்பான உறவுகளே, நம்ம காசை கொண்டு போய் பேங்க்ல சேவ் பண்ணுறோம், சேவிங் அக்கௌண்ட்டில் போடுறோம், அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டை எடுத்துக்க என்ன செய்வாங்கன்னா, சேவிங் பண்ணிவிட்டு கடைசியாக வாரது வட்டி பணமாக ஒரு 15,000 இருக்குது, 10,000 இருக்குது, என்ன பண்ணலாம்? கோல் வேணுமா, நேரடியாக சந்திக்கணுமா, பல பேரை சந்திக்கணுமா, எல்லாமே நடக்கும். நல்லா தெரியுது சேவிங்கில் போட்டால் இப்படி ஒன்று நடக்க போகுதுன்னு. அதை கொண்டு வந்து கூட என்ன செய்யலாம்னு கேட்பாங்க. இதுக்கு நாம் என்ன செய்யணும்? அலாதையாக ஃபத்வா தேடணும். சில நேரங்களில் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஃபத்வாக்களை சொல்கிற நேரத்தில் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை, இந்த வட்டி என்கிறதுடைய விபரீதத்தை சொல்லி தௌபா செய்யணும் என்று சொன்னால் எப்படி நம் சமூகம் விளங்கி இருக்கிறது தெரியுமா? ஒரு மனிதன் தன்னுடைய காசால வந்த அந்த வட்டிக்கு நீ தௌபா செய்யணும்னு சொன்ன சிம்பிளா அதை சொல்ற அளவுக்கு நாவுகள்ல அந்த வட்டி என்பது பெரிய ஒரு பாவமாகவே விளங்கல்ல. என்ன பண்றாங்க தெரியுமா? 10,000 காசு இருக்குது, வட்டி காசு, என்ன பண்ணலாம்னு சொன்ன நீங்க அதுக்கு சம்பந்தம் இல்லை, நீங்க விட்டுட்டு நீங்க தௌபா செய்யுங்க, முழுமையாக அந்த அக்கௌண்ட்ல இருந்து நீங்க வெளியே வாங்க என்று சொல்லி இமாம்களுடைய ஃபத்வாக்களை நம்ம சொல்றோம்னு வைங்களேன். என்ன செய்வாங்க தெரியுமா? அப்போ ஒரு தௌபா செஞ்சு விட்டா சரி இல்லையா அப்படின்னுவாங்க, ஒரு தௌபா செஞ்சுட்டா சரி இல்லையா அப்படின்னுவாங்க. தௌபாண்டா என்ன? தௌபாண்டா என்ன? நாங்க நினைத்து கொண்டிருக்கிறோம்
ரமலானுடைய காலத்தில் 27வது நாள் ஒரு தௌபா செய்வாங்களே, அதை விமர்சிச்சு கொண்டே நாம செய்யறது என்ன தெரியுமா? இப்ப தௌபா ஒன்று செஞ்சா போதுமா, சரியா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தௌபாவையே விளங்காம இருக்கிறோம். அன்பான இஸ்லாமிய உறவுகளை, தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய காரணங்கள் பல இருந்தாலும் தௌபாவுடைய அடிப்படை என்ன? செய்த பாவத்தை மனமுருகி நாம் என்ன செய்யறோம்? செஞ்சிட்டேனே, இந்த பாவத்தில் நான் ஈடுபட்டிருக்க கூடாதே, இப்படியான அந்த நதம் வரணும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அந்நதமு தௌபா. மனிதனுடைய உள்ளத்தில் தான் செய்த குற்றத்தை உணர்ந்த அந்த குற்ற உணர்வு வருதே, கவலைப்படுறானே, பயம் வருதே, அதுதான் தௌபான்னு சொன்னார்கள். இதை தாண்டி சும்மா தௌபா ஒன்று செஞ்சு விட்டா சரிதானேன்னு சொன்னா எந்த அளவுக்கு நம்ம இந்த பாவங்களை புரிந்திருக்கிறோம் அன்பான உறவுகளை. எனவே இந்த மாதிரியான பல வழிகளில் இந்த வட்டி என்பது எங்களை சேர்ந்து கொண்டே இருக்கிறது, எங்களை மூடிக்கொண்டே இருக்கிறது. இதனுடைய ஆபத்துகளும் இதனுடைய பயங்கரங்களும் நம்முடைய சமூகம் உணராமல் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இவ்வாறான இந்த வட்டி என்று சொல்லக்கூடிய கொடுமை இன்னொரு மனிதனுடைய உள்ளத்தை எந்த அளவுக்கு பாதிக்குது, அவனுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பாதிப்பை செலுத்துகிறது என்பதனை கூட உணராமல் இருக்கிறோம். உண்மையிலேயே வட்டி ஏன் வளருதில்லைன்னு சொன்னா ஒரு காரணமும் இல்லை. ஒரே ஒரு செய்தியை சொல்றதாக இருந்தால் பெரிசா சொல்றதுக்கு ஒரு காரணம் இல்லை. ஒரே ஒரு விஷயம், வட்டி அந்த திருப்பி செலுத்துறவன் மனசுல இருக்கக்கூடிய அந்த வெதும்பல் இருக்குதே, அவனுக்கு அந்த மனசுல இருக்கக்கூடிய ஆதங்கம் இருக்குதே, கடனா தந்திருக்கலாமே, அதை கூட தந்துட்டு காசு எடுக்கிறானேமே அப்படின்னு ஒரு வகையான இந்த மனசுல கஷ்டம் கொண்டு வருதே, அது போதும் சகோதரர்கள் எங்களோட பொருளாதாரத்தை இல்லாமக்கிறது. நம்ம யாராவது மற்றவர்களுடைய சொத்துக்களை சுரண்டி வசதியாக இன்று வரை வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? யாரும் வாழ முடியாது. ஏண்டா அந்த சொல்லுவாங்க மவுத்தெரிச்சல்னு சொல்லுவாங்க, வயிற்றெரிச்சல். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த அவன மனதில் ஏற்படக்கூடிய அந்த வெதும்பல் ஒரு நாளும் விடாது. அது பதுவா மாதிரியே இருக்கும். பதுவா செய்து கொள்ள முடியாமல் இருப்பான். தந்துட்டானே, வாங்கிட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு எதுவுமே சொல்ல முடியாம கஷ்டப்படுவான். அந்த உணர்வு போதும் சகோதரர்களே எங்களோட பொருளாதாரங்கள் இல்லாமல் போகிறது. எனவே அல்லாஹு தாலா தடுத்த இந்த வட்டி மிக மோசமான பாவம். எங்களுடைய எல்லா விடயங்களையும் அழித்து விடக்கூடிய இந்த வட்டி என்று சொல்லக்கூடிய பாவங்களை உணர்ந்து மிச்சம் கவனமாக, எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் ஒரு கரடுமுரடான பாதையில் பயணிப்பது போல் எங்களை வாழ்க்கையில் போகணும். எங்களை நோக்கி பல செய்திகள் வரும், பல விடயங்கள் வரும். மிச்சம் கவனமாக இருக்கணும். திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தில் விழுந்துருவோம். வட்டின்னு தெரியாது, பிள்ளைன்னு தெரியாது, விழுந்துருவோம். மீண்டும் அதே குழியில் விழுந்துடக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் காட்டிய வழிமுறைகள். அல்லாஹ் இவ்வாறான பயங்கரமான மோசமான இந்த வட்டியிலிருந்து என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக, இந்த சமூகத்தை பாதுகாப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வட்டியோடு சம்பந்தப்பட்ட பல செய்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே பொதுவாகவே ரசூலுல்லாஹ் சுபஹ் தொழுகைக்கு பின்னால் சஹாபாக்கள்கிட்ட நீங்கள் கண்ட கனவுகள் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்பாங்க. அந்த கனவுல கேட்குறன சஹாபாக்கள் ஏதாவது கனவு கண்டால் சொல்லுவார்கள், அதுக்குரிய பலனையும் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ஒரு நாள் அப்படி கேட்குற நேரம் சஹாபாக்கள் யாருமே இந்த கனவுகளையும் சொல்லவில்லை. அப்பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஒரு கனவு கண்டேன் என்று நீண்ட ஒரு ஹதீஸை சொல்லுகிறார்கள். அதில் ஒரு செய்தி என்ன தெரியுமா? 2 மனிதர்கள் வந்தார்கள், என்னை அழைத்து சென்றார்கள். ஒரு ஆறு இருந்தது. ஒரு மனிதன் அந்த ஆற்றிலே தூக்கி வீசப்பட்டான். ஆற்றில் இருந்து அந்த மனிதன் நீந்தி கரைக்கு வருகிற நேரமெல்லாம் கரையில் இருந்து அவன் மீது கற்கள் எறியப்பட்டன. அந்த கல்கள் எல்லாம் அவனுடைய வாய்க்குள் சென்று அவன் அந்த கற்களை விழுங்கி கொண்டிருந்தான். இவ்வாறு கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தான். அப்பொழுது நான் என்னை அழைத்து சென்றவர்களிடம் இவர்கள் யார் என்று கேட்டேன். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் இவங்க கூட்டிகிட்டு போனது. இப்போ கேட்குறாங்க, யார் இவன் என்று கேட்குற நேரம், இவன் தான் வட்டி சாப்பிட்டவன், வட்டியோடு சம்பந்தப்பட்டவன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, சாப்பிட்டவன், சாப்பிட கொடுக்கிறவன், எழுதினவன், சாட்சியாக இருந்தவன் எல்லாரும் பாவத்தில் சமமே என்று. அந்த வட்டியோடு சம்பந்தப்பட்ட ஒரு மனிதன் தான் இவன் என்று சொல்லி அந்த மலக்குகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார்கள். அவன் அந்த ஆற்றிலேயே நீந்தி கொண்டே இருக்கிறான், அவனால் கரைக்கு வர முடியவில்லை என்கிற அளவுக்கு அவனுக்கு அந்த தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது என்பதனை பார்க்கிறோம். இது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி சகோதரர்களே. அதே போல நாங்கள் சின்ன சின்ன
பெரிசா நம்ம எல்லாம் வட்டியெல்லாம் சம்பந்தம் இல்லை, ஆனால் சின்ன சின்னதாக தெரியாதா அப்படின்றோம். நம்ம அதை சின்ன சின்னதா என்றால் மறுமையில் நானும் நீங்களும் அந்த பாவங்களை செய்திருந்தால் எப்படி எழுப்பப்படுவோம் என்று சொன்னால் அல் குர்ஆன் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. சூரத்துல் பக்ரா 275வது வசனம், அல்லதீன யக்குலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல் லதீ யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். ஷைத்தான் தீண்டியவர்களை போல, பேய் பிடிச்சவன்னு சொல்லுவோமே எங்கட பாசையில் சொல்றதா இருந்தா, இத மாதிரிதான் மனிதர்கள் மறுமையில் எழுப்பப்படுவார்கள். ஷைத்தான் தீண்டியவன் போல மறுமையில் எழுப்பப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இந்த மனிதர்கள் எதற்காக வேண்டி அந்த வட்டியை செய்தார்கள் என்றால், காலு இன்னமல் பைஉ மிஸ்லுர் ரிபா, வட்டியும் வியாபாரத்தை போன்றதானே, என்ன டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த வட்டியை அவர்கள் வியாபாரமாக்கினார்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லுகிறான். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்லுவா அல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரமர் ரிபா, அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. அதே போல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி தான் இஜ்தனிபுஸ் ஸபஅல் முபிகாத், அழித்து நாசமாக்கி விடக்கூடிய 7 பாவங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் 7 விடயங்களை சொல்லுகிறார்கள். அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க வ அக்லுர் ரிபா, வட்டி சாப்பிடுவது என்று சொல்லுகிறார்கள். அன்பான உறவுகளை, எங்கட வாழ்க்கையில எனக்கும் உங்களுக்கும் தெரிஞ்சு எந்தெந்த வகையில வட்டி எங்கட வாழ்க்கையில பூசிப்படுகிறது, எங்கட வாழ்க்கையில இணைகிறது, வியாபாரத்துல சம்பந்தப்படுகிறது என்பதனை கவனிக்கணும். இப்ப நம்ம கரண்ட் பில் கட்டுறோமா இல்லையா, இந்த கரண்ட் பில்ல கூட எங்களுக்கு நல்லா தெரியுது லேட் பேமெண்ட், நாங்க லேட் ஆக்கி டேட்டை லேட் ஆக்கி நாங்க கட்டுற நேரத்தில் அவன் ஒரு வட்டி ஏட் பண்றான். அப்ப இதுக்கு யார் பொறுப்பு? நானும் நீங்களும் பாவனை செய்கின்ற அந்த எலக்ட்ரிசிட்டி பாவனைக்கு நாம தான் கட்டணும். அதற்கு நாங்கள் லேட் ஆகினா வட்டி எட்டாகுது என்றால் அது நாம சொல்லலாது. நானா இதுக்கு பொறுப்பு என்று சொல்ல முடியாது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி வட்டி எங்களோட வாழ்க்கையில பல வகையில சேர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே அதுல தெளிவாகவே போடுறான் இன்ட்ரெஸ்ட், வட்டி இவ்வளோ உங்களுக்கு சேர்ந்துருக்கு, இவ்வளோக்கு இவ்வளோன்னு சொல்றான். எனவே இவைகளை நானும் நீங்களும் புரிந்து எங்களோட வாழ்க்கையில எப்படியெல்லாம் எங்களுக்கு இந்த ஹராத்துக்குள்ள போறதுக்கான வழிகள் துறப்பட்டிருக்கிறது என்ற பார்த்து ஈமானோடு பக்குவத்தோடு வர என்று சொல்லக்கூடிய பேணுதலோடு எங்களோட வாழ்க்கையில நானும் நீங்களும் வாழ பழகி கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் இந்த கொடூரமான பாவமான இந்த வட்டியிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உயர்தர பரீட்சை நடைபெறுகின்ற காரணத்தினால் அவசரமாக பிள்ளைகள் பரீட்சை மண்டபத்துக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது என்றதுனால ஹுத்பாக்கள் சுருக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இந்த மாதம் முழுக்க முன்வைக்கப்பட்டிருக்கிறது. உயர்தர பரீட்சை நிறைவு செய்யப்படுகின்ற வரைக்கும் ஹுத்பாக்கள் சுருக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஹுத்பாக்கள் சுருக்கப்படுகின்றன. இதுதான் நபி அவருடைய சுன்னாவும் கூட. அல்லாஹு தாலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. இந்த பாவத்திலிருந்து நானும் நீங்களும் ஒதுங்கி வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.